Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்புறம் ரிசோர்ஸ் குரூப் எப்படி கிரியேட் பண்றது இத பத்தி Azure போர்ட்டல் எப்படி லாகின் நம்ம கிரியேட் பண்றது ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது இதெல்லாம் பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெர்ச்சுவல் மிஷின் ஒரு வெர்ச்சுவல் மிஷின் எப்படி நம்ம Azure போர்ட்டல்ல கிரியேட் பண்ண போறோம் இத தான் நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா ஆல்ரெடி Azure போர்ட்டல்ல லாகின் பண்ணி வச்சிருக்கேன். இதான் என்னோட லாகின் ஸ்கிரீன். இப்போ இது லாகின் பண்ணி உள்ள இருக்கேன். இதல பாத்தீங்கன்னா வெர்ச்சுவல் மிஷின்ஸ் உங்களுக்கு Azure சர்வீஸ்ல இருக்கும். வெர்ச்சுவல் மிஷின்ஸ் நான் கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஆட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஆட் கொடுக்கிறேன். ஆட் கொடுத்தோனே ஆட்டோமேட்டிக்கா இங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ ட்ரையல்னு வந்துரும். அடுத்து ரிசோர்ஸ் குரூப்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸ் குரூப் நீங்க என்ன ஒரு இதுவை கிரியேட் பண்ணனாலும் Azure போர்ட்டல் பொறுத்தவரைக்கும் ஒரு ரிசோர்ஸ் குரூப் கூட டாக் பண்ணி வைக்கணும். எதுக்காக அந்த ரிசோர்ஸ் குரூப் கூட டாக் பண்ணி வைக்கிறீங்கன்னா நீங்க டெலீட் பண்றதுக்கு அதே மாதிரி ஒரு டிபார்ட்மென்ட் வைஸ் நீங்க ஒரு சர்வரை பிரிச்சாலும் அதெல்லாம் டெலீட் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இது பண்றோம். நான் இப்போ இங்க ரிசோர்ஸ் குரூப் ஒரு நியூ ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ERP சொல்லிட்டு வெர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ERP அப்படினு சொல்லி கொடுக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வெர்ச்சுவல் மிஷின் எந்த ரீஜன்ல நீங்க ஹோஸ்ட் பண்ண போறீங்கன்றது கேக்கும். சென்ட்ரல் யுஎஸ் கொடுத்துக்கிறேன். என்ன OS பண்ண போறீங்கன்னு கேக்குது. இந்த OS பாத்தீங்கன்னா Windows 16 டேட்டா சென்டர் கொடுக்கிறேன். இதுல ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு CPU உடைய சைஸ் இங்க காட்டும். இந்த சைஸை நீங்க என்ன வேணுமோ அந்த சைஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய CPU சைஸ், RAM, அப்புறம் CPUs எவ்வளவு வேணும், டிஸ்க் எவ்வளவு வேணும், மேக்ஸிமம் த்ரோபுட் இதெல்லாம் நீங்க இதல போய் நீங்க மாத்திக்கலாம். டெம்பரரி ஸ்டோரேஜ் அதுக்கு ஏத்த மாதிரி காஸ்ட் என்னன்றது உங்களுக்கு காட்டும். இந்த காஸ்ட் பாத்தீங்கன்னா ரீஜன் வைஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஒரு ஒரு ரீஜனுக்கு ஒரு ஒரு காஸ்ட் இருக்கும். ரீஜனுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 3.5 GB RAM இது செலக்ட் ஆயிருக்கு. நான் ஒரு 8 GB RAM ல போறேன்னு வெச்சுக்கங்க. இத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 10180 per month. பட் உங்களுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுவாங்கன்னா per ஹவருக்கு என்ன சார்ஜோ அந்த சார்ஜ் தான் உங்க அக்கவுண்ட்ல எடுப்பாங்க. per month சார்ஜ் எக்காரணமும் எடுக்க மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது சர்வர் வெர்ச்சுவல் மிஷின் நேம் போட்டா இங்க யூசர் நேம் அந்த சர்வருக்கு என்ன யூசர் நேம் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்றது யூசர் நேம் கொடுக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ஒன்னு டைப் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன நீங்க போர்ட்ட அலோ பண்ண போறீங்கன்றது உங்களுக்கு டிஃபால்ட்டா கேட்டும். ஆட்டோமேட்டிக்கா இங்க டிஃபால்ட்டா RDP போர்ட் எனேபிள் இருக்கும். ஏன் RDP போர்ட் எனேபிள் இருக்குன்னா நீங்க சர்வர் வெளிய இருந்து எடுக்கணும்னா ரிமோட் டெஸ்க்டாப் உங்களுக்கு கம்பல்சரி வேணும். அப்பதான் நீங்க ரிமோட் டெஸ்க்டாப்ல எடுத்து நீங்க அத வர்க் பண்ண முடியும். சோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எனேபிள்ல தான் இருக்கும். பிளஸ் உங்களுக்கு வேற என்ன சர்வீஸ் வேணுமோ நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். HTTP, HTTP இது மாதிரி எனேபிள் பண்ணிக்கலாம். SSH வேணாலும் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. அடுத்து டிஸ்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் OS எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் SSD ல போறதா பெஸ்ட். உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு எஃபிஷியன்ட்டா ரன் ஆகும். சர்வர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித டிராப்பும் இல்லாம உங்களுக்கு பக்காவா இருக்கும். அதனால பிரீமியம் SSD ல எப்பவுமே OS டிஸ்க் இருக்கும். உங்களுக்கு இத தவிர எக்ஸ்ட்ரா அடிஷனலா ஒரு டிஸ்க் வேணும்னா நீங்க இங்க போய் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா ERP ஸ்டோரேஜ் டிஸ்க் அது ஒரு நேம் கிரியேட் ஆயிடும். எங்க இருந்து கிரியேட் பண்ண போறீங்கன்னு கேக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துக்கலாம். ஸ்டோரேஜ் பிளாக்கா இல்ல ஸ்னாப்ஷாட்டா அது மாதிரி நீங்க கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். சோர்ஸ் டைப் எதுவுமே இல்ல. இது ஸ்டோரேஜ் பிளாக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டோரேஜ் பிளாக்ல ஆல்ரெடி ஒரு ஸ்டோரேஜை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு 10 GB இல்ல 50 GB நீங்க எடுத்து வச்சிருக்கீங்கன்னு வெச்சுங்க. ஸ்டோரேஜ்ல தனி ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதல கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த 10 GB ல இருந்து 5 GB எனக்கு இந்த OS க்கு வேணும் அப்படினா நீங்க அந்த 5 GB கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதி 5 GB அந்த ஸ்டோரேஜ் பிளாக்ல இருக்கும். இல்ல அடிஷனலா உங்களுக்கு வேற வேணும் அப்படி நீங்க பண்ணீங்கன்னா இதல போய்ட்டு நீங்க empty கொடுத்துட்டு நீங்க இந்த சைஸ்ல போய் என்ன சைஸ் வேணும்ன்றது நீங்க கொடுத்துக்கலாம். நான் சும்மா 32 GB கொடுக்கிறேன். கொடுத்தாச்சு. பாத்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் கொடுக்கிறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது பப்ளிக் நெட்வொர்க் ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு பப்ளிக் IP உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். நீங்க ஒரு VM கிரியேட் பண்றனால ஏன்னா பப்ளிக் IP இருந்தா தான் நீங்க அத வச்சு தான் நீங்க ரிமோட் டெஸ்க்டாப் எடுக்க முடியும். அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கிறேன். மேனேஜ்மென்ட் இது ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணனும். அந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ற லொகேஷன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுது. அவ்வளவுதான். நீங்க ஒரு ஸ்டோரேஜ் போடுறீங்க அது ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது அட்வான்ஸ் இதெல்லாம் இது VM ஜெனரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் 1 ஜெனரேஷன் 2 இருக்கு. எப்பவுமே ஜெனரேஷன் 1லயே போங்க. ஜெனரேஷன் 2 போனீங்கன்னா அது அட்வான்ஸ்ட் போய்டும். உங்களுக்கு நிறைய இது சப்போர்ட் ஆகும் போகும். அதனால ஜெனரேஷன் 1 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட்
இங்கே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரிவ்யூ நீங்கள் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணும். அது அந்த ரன் ஃபைனல் வேலிடேஷன் இங்கே ஓடிட்டுருக்கு பாருங்க. அது வேலிடேஷன் பாஸ்டுன்னு வரும். அது வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு விஎம்ஐ கிரியேட்டே பண்ண முடியும். வேலிடேஷன் பாஸ்னால் நீங்கள் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் கிரெடிட் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 13 ருபீஸ் 940 கொடுத்துருக்காங்க. பர் ஹவருக்கு இவ்வளோ ருபீஸ் பிடிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு தான் சார்ஜ் பண்ணுவாங்க எப்போவுமே அசூர் பொறுத்தவரை. இப்போ நான் கிரியேட்னு கொடுக்குறேன். கிரியேட் கொடுத்தோன்னே கிரியேட் ஸ்டார்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய்மெண்ட் ஆகி கம்ப்ளீட் ஆனவுடனே உங்களுக்கு கம்ப்ளீட்டட்னு சொல்லி உங்களுக்கு மேலே காமிச்சிரும் நோட்டிஃபிகேஷன்ஸில். அதை நீங்கள் டேஷ்போர்டில் பிங்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி அந்த விஎம்ஐ உங்களுடைய ரிமோட் டெஸ்க்டாப் மூலமாக அந்த ஐபியை வச்சு ரிமோட் டெஸ்க்டாப் மூலமாக நீங்கள் அதை எடுத்து அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு அசூர் போர்ட்டலில் எப்படி விஎம்ஐ கிரியேட் பண்ணுறதுன்றது இதுதான். உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா இவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிட்டுருக்கு விஎம்ஐ. இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளாய்மெண்ட் நம்ம அந்த விஎம் கிரியேஷன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துடும். இதை பிங் டு டேஷ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் பிங் ஆகிடும். அடுத்து மை அசூர் போர்ட்டல் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட்ஸ் இங்கே இருக்கும். நீங்கள் டேஷ்போர்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எது இங்கே பிங் பண்ணியிருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு காட்டும். இங்கே பாருங்கள் இஆர்பி வெர்ச்சுவல் மிஷின் நம்ம லாஸ்ட்டாக பிங் பண்ணது இங்கே இருக்குது. அசூர் போர்ட்டல் போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப்பில் போனீங்கன்னா இஆர்பி நம்ம ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியிருந்தோம் சென்ட்ரல் யூஎஸில். அது உள்ளே போனீங்கன்னா அது உள்ள என்ன ரிசோர்ஸ் இருக்குன்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காட்டும். ஒரு விஎம் கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக இத்தனை ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆகும், ஐபி கிரியேட் ஆகும், விநெட் கிரியேட் ஆகும், ரெண்டாவது ஒரு டிஸ்க்கு கிரியேட் ஆகும், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸு, நம்ம அடிஷ்னலாக போட்ட டிஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு, இது எல்லாமே கிரியேட் ஆகும். நீங்கள் ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே இத்தனை ப்ராசஸும் இருந்தால் மட்டும்தான் அந்த விஎம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த விஎம் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இஆர்பி நான் அப்படியே டேரெக்டாக அந்த ரிசோர்ஸ் குரூப்பே அந்த விஎம்ஏ நான் போய் கனெக்ட் கொடுத்துடலாம். ஆல்ரெடி இது ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகி ஓடிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஐக்கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டில் இருக்குது. ஸோ கனெக்ட் கொடுக்குறீங்க. கனெக்ட் எப்படி பண்ணுறோன்னா நம்ம ஆர்டிபி மூலமாக தான் கனெக்ட் பண்ணுறீங்க. ஆர்டிபின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் கேட்கும். உங்களுக்கு ஒரு ஐபி அசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐபி தான் அந்த ஐபி 40.86.72.48. டவுன்லோட் ஆர்டிபி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆர்டிபி உங்களுக்கு டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்காக டபுள் கிளிக் பண்ணுறீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். இதுக்கு யூசர் நேம் நீங்கள் ஒன்று கொடுத்துருப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா இஆர்பி எஸ்கியூஎல்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். நான் ஓகே கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிபி ரிமோட் டெஸ்க்டாப் வழியாக அலோ கேட்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சர்வர் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் போய் உங்கள் சர்வரில் என்னென்ன நீங்கள் உங்களுக்கு ஆஃபீஸுக்கு தேவையான என்னென்ன இது யூஸ் பண்ணுன்றதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணி தான் அதை கனெக்ட் பண்ணணுன்றது அவசியமே இல்லை. உங்களோட டிஃபால்ட்டே உங்கள் சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப் இருக்கும். எம்எஸ்டிஎஸ்சின்னு போட்டிங்கன்னா ரனில் போய்ட்டு உங்களுக்கு வந்துடும். இதில் போய்ட்டு நீங்கள் இந்த ஐபி அடித்து கூட கனெக்ட் பண்ணலாம் டேரெக்டாக போய்ட்டு. இல்லை நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இந்த ஐபி அடித்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் போய் ஆட்டோமேட்டிக்காக யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே சர்வரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் நான் அதை கனெக்ட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வரோடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் சர்வரில் என்னென்ன டிஃபால்ட்டாக ரோல்ஸ் தேவை, ஆக்டிவ் டைரக்டரி இதெல்லாமே என்னென்ன வேணும், சர்வர் மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு என்னென்ன ரோல்ஸ் வேணுன்றதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபியூச்சர்ஸை நீங்கள் இதில் கொடுத்து நீங்கள் உங்கள் சர்வரை க்ளவுட் மூலமாக வச்சு நீங்கள் அசூரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சர்வரை நீங்கள் லோக்கலில் இருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போது வெர்ச்சுவல் மிஷின் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்த்தீங்கன்னா விநெட்டை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், பாய், தேங்க்யூ.